Hello students. Yesterday I was a little busy. That's why I couldn't upload any video. Okay, today we are going to learn some new words. We have come across these words, but always using very angry, very beautiful, very big. We can use some new words to express the same meaning. Okay, let's learn. Very angry, furious. That is, if I want to say I am very angry, நான் ரொம்ப கோவமா இருக்கேன், we can use this word I am furious. Okay, very beautiful, gorgeous. ரொம்ப அழகா இருக்கு, அதுக்கு வந்து gorgeous அப்படி சொல்லுவாங்க. ஓகேங்களா? very big, ரொம்ப பெருசா இருக்கு. massive, very big, massive. very boring, dull. படம் ரொம்ப போரிங்காக இருக்குன்னு சொல்லலாம் இல்லையா, டல் அப்படின்னு சொல்லலாம். வெரி நாய்ஸி, சத்தமாக இருக்குது. டெஃபனிங் காதே போயிடு போட்டுன்னு சொல்லலாம். அது டெஃபனாக காது கேட்காதுன்னு சொல்லலாம். டெஃபனிங் அப்படின்னா காதையே என்ன பண்ணும், செவிடு ஆக்கிரும் அப்படின்ட்டு இல்லையா. அதுக்கு வந்து வெரி நாய்ஸி அப்படிங்கிறதுக்கு டெஃபனிங். வெரி புவர், டெஸ்டிடியூட், ரொம்ப ஏழ்மையில் இருக்குது. டெஸ்டிடியூட், வேறு வழியே இல்லாமல் அப்படின்னு சொல்லலாம். destitute, very poor, destitute. very cheap, stingy, கஞ்சத்தனமான்ற சொல்லுவோம் இல்லையா, அதுக்கு வந்து வெரி சீப் அப்படின்னா இங்கே வந்து ரொம்ப கம்மியான விலையில் விற்கிது அப்படின்னு அர்த்தம். வெரி சீப், அதுக்கு வந்து ஸ்டிஞ்சி. வெரி க்ளீன், ரொம்ப சுத்தமாக இருக்குது அப்படி. ஸ்பாட்லெஸ், வெரி க்ளீன், ஸ்பாட்லெஸ். வெரி ஷார்ட், ரொம்ப சுருக்கமாக சொல்லுன்னு சொல்லுவோம் இல்லையா, வெரி ஷார்ட், அதுக்கு வந்து ப்ரீஃப். நெக்ஸ்ட்டு வெரி ட்ரை, ரொம்ப ட்ரையாக இருக்குப்பா, அதுக்கு வந்து ஆரிட். வெரி ட்ரை, ஆரிட். வெரி குவிக், ரேப்பிட் ஆட்டோலாம் சொல்லுவோம்ல, ரொம்ப குவிக்காக வந்துடும் சொல்லுவாங்களே, அதுக்கு தான் வந்து வெரி குவிக்காக பண்ணுறதுக்கு வந்து ரேப்பிட். வெரி பேட், ரொம்ப மோசம், ரொம்ப நல்லாவே இல்லை அப்படின்னு சொல்லும்போது ஆஃபுல். வெரி ஸ்மார்ட், he is very smart அப்படிங்கிறது he is intelligent. very sad, ரொம்ப சோகமாக இருக்கேன், sorrowful. very upset, நான் ரொம்ப அப்செட்டாக இருக்கேன், அவன் ரொம்ப அப்செட்டாக இருக்கான், he is very upset. அதுக்குமா he is distraught. very cold, ரொம்ப சில்லுன்னு இருக்குது. ஃப்ரீஸ் ஆகுதுன்னு சொல்கிறோம் இல்லையா, நம்ம ஐஸாக இருக்குதுன்னு சொல்கிறோம் இல்லையா. ஃப்ரீசிங், வெரி கோல்டு என்ன சொல்லலாம், இட்ஸ் வெரி ஃப்ரீசிங் அவுட் சைட், வெளியே ரொம்ப சில்லுன்னு இருக்குது, கூலாக இருக்குதுன்னு சொல்லும்போது வெரி கோல்டு, அது வந்து இட்ஸ் ஃப்ரீசிங் அவுட் சைட். வெரி ஸ்ட்ராங், ஸ்ட்ராங்காக இருக்குது, அதுக்கு வந்து ஃபோர்ஸ்ஃபுல். வெரி ஹியூஜ், ரொம்ப பெருசாக இருக்குதுன்னு சொல்கிறோம் வச்சுங்களா. the statue is very huge, அதுக்கு வந்து the statue is colossal, மிகப்பெரியதுன்னு அர்த்தம். ஓகே. வெரி ஸ்லோ, sluggish, மூவ் பண்ணுறது ஸ்லக்கிஷாக இருக்குதுன்னு சொல்லுவோம் இல்லையா, வெரி ஸ்லோ, ஸ்லக்கிஷ். நெக்ஸ்ட்டு வெரி கலர்ஃபுல், வைப்ரண்ட் சொல்லுவோம் இல்லையா, வைப்ரண்ட்டாக இருக்குது, வைப்புன்னு சொல்லுவோம் இல்லையா, நம்ம வைப்ரேஷனில் இருக்குது சொல்லுவோம், வைப்ரண்ட். வெரி கலர்ஃபுல், வைப்ரண்ட். வெரி கிரேட், டெரிஃபிக், ரொம்ப செமையாக இருந்துச்சுன்னு சொல்லுவோம் இல்லையா, வெரி கிரேட்டுக்கு வந்து டெரிஃபிக் அப்படி சொல்லுவாங்க. வெரி பர்ஃபெக்ட், ரொம்ப அப்படியே கம்ப்ளீட்டாக அப்படியே அப்சல்யூட்லி ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். அது ஃப்ளாலெஸ், குறையே சொல்ல முடியாது, குற்றமே சொல்ல முடியாது, ஃப்ளாலெஸ். வெரி கிளாட், ஓவர்ஜாய்டு, ரொம்ப சந்தோஷம், வெரி கிளாட், ஓவர்ஜாய்டு. வெரி ஹாட், ஸ்வெல்டரிங், இதுக்கு வந்து நம்ம ஸ்கார்ச்சிங் கூட சொல்லலாம், ஸ்கார்ச்சிங் ஹீட் சொல்லுவாங்க, ஸ்வெல்டரிங். வெரி அக்லி, ஹிடியஸ், நல்லா இல்லை, அசிங்கமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அதுக்கு வந்து ஹிடியஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த வேர்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா வெரின்னு யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக இந்த வேர்ட்ஸ் பண்ணலாம். இந்த வேர்ட்ஸ் நான் எதுக்கு கொடுத்துருக்கேன்னா, சும்மா அட்லீஸ்ட் நீங்கள் கேட்டாது பாருங்கள், சொல்லி பாருங்கள், எழுதி பாருங்கள். இதை நம்ம வேறு எங்கேயாச்சும் படிக்கும்போது இந்த வேர்ட்ஸ் நமக்கு அப்போ கரெக்டாக ஞாபகம் வரும். சரிங்களா? சடனாக பார்க்கும்போது நமக்கு வந்து இது சொல்லவும் தெரியாது, படிக்கவும் தெரியாது. ஸோ இந்த வேர்ட்ஸ் வந்து நீங்கள் நம்ம கொஞ்சம் அப்படியே பழக்கப்படுத்திட்டு வச்சிங்களேன், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, டூ ப்ராக்டிஸ்.